இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தரும்போது அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நீர் தந்த வாழ்க்கை, நீர் தந்த புதிய விடியல், உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக, எந்த இடத்திலும் நாங்கள் மனந்தளராத பிள்ளைகளாக, தைரியமுள்ள பிள்ளைகளாக, உண்மையை சார்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாக இந்த நாளை எங்களுக்கு நாங்கள் மாற்றிக்கொடும். ஆண்டவரை, நாங்கள் செய்வதிலெல்லாம் உடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும். உம்முடைய இறைவார்த்தை என்ற உணவினால் எங்களுக்கு ஊட்டமளித்து எங்களை பாதுகாத்தருளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 107 20வது இறைவார்த்தை. அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார். ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க, ஃபாதர், எப்படி ஃபாதர் வார்த்தை வந்து ஒரு சிலரை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்பாங்க. வழக்கமாக மருத்துவர்கள் சென்றுதான் குணப்படுத்துவார்கள். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகின்றது, அவர் தம் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அதிகமாக நாம் நெருக்கடியோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு வாடும்போது கடவுளை நோக்கி மன்றாடுவது இயற்கை. அது உண்மையான வேண்டுதலாக இருந்தால் கடவுள் அந்த மன்றாட்டை கேட்டு நமக்கு நிறைவேற்றுவார். இறை வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறை வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார். நம்பிக்கை இல்லாத இடத்துல கடவுளால் எதுவும் செய்ய முடியாது. இறை வார்த்தையில யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த மக்களுக்கு கடவுள் இறை வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு நலம் தருகின்றார். எல்லா விதமான துன்பத்திலிருந்தும், துயரத்திலிருந்தும், அழிவிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கின்றார். நான் ஒரு சிலருக்கு இறை வார்த்தை கொடுப்பது வழக்கம். அதாவது நோயிற்று வருகிறவர்களுக்கு, நீண்ட காலமாக நீண்ட நாட்கள் நோயில் இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை, பச்சிலையோ களிம்போ உன்னை குணமாக்கவில்லை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை என்னை குணமாக்கிற்று என்று ஜெபியுங்கள், ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி அன்புமிக்கவர்களே, பல நாட்களாக, மாதங்களாக படுக்கையில் இருந்தவர்கள் கூட எழும்பி உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த இறை வார்த்தையின் வல்லமை. காரணம் என்னவென்றால், கடவுள் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், மருத்துவர்களை மருந்தையும் உருவாக்கியவர் அவர்தான். அதனால் தான் இந்த இறை வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டு. ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருவார்கள். அவர்களுக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை, பேர்காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்று இறை வார்த்தையை கொடுக்கும் போது, அந்த இறை வார்த்தையை சொல்லி சொல்லி அவர்கள் தியானித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது கருப்பையில் இருக்கின்ற கட்டுகள் நீக்கப்பட்டு குழந்தை உருவாகின்றது. வீடு இல்லாதவர்களுக்கு 2 சாமுவேல்ல கிடைக்கின்ற இறை வார்த்தை, ஆண்டவர் இன்று உனக்கு ஒரு வீட்டை தருவதாக சொல்லுகின்றார் என்று சொல்லி, இந்த இறை வார்த்தையை நீங்க நினைச்சுன்னு கிளைம் பண்ணுங்க, நீங்க கேளுங்க, நீங்க கோருங்க அப்படின்னு சொல்லும் போது அன்புமிக்கவர்களே, அது கிடைக்கின்றது. அதனால்தான் அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். நீங்கள் நம்புங்கள், இந்த இறை வார்த்தை இன்று உங்களுக்கு ஆறுதலை தரும், உங்களுக்கு விடுவை தரும், மகிழ்ச்சியை தரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.